நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். என்னுடைய தலைப்பு என்னவென்றால், ஒழுக்கத்தை விரும்பும் தகப்பன். ஒழுக்கத்தை விரும்புகிற ஒரு தகப்பன். இன்றைய குடும்பங்களிலே சீர்கெட்டு போன சமுதாயம். குடும்பங்களிலே ஒழுக்கம் இல்லை, தனி மனித வாழ்க்கையிலே ஒழுக்கம் இல்லை, திருச்சபையில் ஒழுக்கம் இல்லை, இந்த உலகத்திலும் ஒழுக்கம் இல்லை. வேதம் சொல்லுகிறது, நான் பூமியை நோக்கி பார்த்தேன், அது சீர்கெட்டதாக இருந்தது என்று கர்த்தர் சொல்லுகிறார். சீர்கெட்டு போன ஒரு உலகம். இன்றைய பிள்ளைகளை பாருங்களேன். இன்றைய திருச்சபையில சினிமா பாடல்கள், ஆடல் பாடல் கொண்டாட்டம், அந்த உடை அலங்காரம், சிகை அலங்காரம் எல்லாமே எவ்ரிதிங் இஸ் டிசார்டர். இதற்கு என்ன காரணம் என்றால், அந்த முதலாவது குடும்பங்கள் சரியில்லை, தனி மனித வாழ்க்கை சரியில்லை. அரசியல்ல கூட பாருங்க, சீர்கெட்டு போன ஒரு அரசியல். நேற்று வரைக்கும் ஒரு கட்சியிலே அவர் பதவி வகித்தார். அடுத்த நாள் அந்த கட்சியை தூக்கி எறிந்து, அதாவது இன்னொரு கட்சியிலே சேர்ந்து அந்த பதவி அனுபவிக்கிறார். இன்றைக்கு நாம் பார்க்கிற சம்பவங்கள் இதுதான். சீர்கெட்டு போன ஒரு உலகத்திலே தேவன் சொல்லுகிறார், அவர் சீர்படுத்த விரும்புகிறார். தேவன் சீர்படுத்துவதற்கு பல உபகரணங்களை வைத்திருக்கிறார். அவர் தனி மனித வாழ்க்கை, குடும்பங்கள், திருச்சபை சீர்பட வேண்டும் என்று விரும்புகிறார். பாட்டெல்லாம் பாடுறோம், சீர்படுத்துவார், ஸ்திரப்படுத்துவார். அவர் யாரை சீர்படுத்துகிறார், எப்படி சீர்படுத்துகிறார், எதற்காக சீர்படுத்துகிறார், சீர்படுத்துவதன் நோக்கம் என்ன? திரும்ப சொல்லுகிறேன், யாரை, எதற்காக, எப்படி என்ற நோக்கத்திற்காக. வாசிக்க விரும்புகிறேன். அன்பார்களே, நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். என் மகனே, இந்த வார்த்தை எவ்வளவு ஒரு மென்மையான வார்த்தை, மென்மையான வார்த்தை. என் மகனே, எவ்வளவு மென்மையானது. அன்பார்களே, இந்த உலகத்துல இந்த உறவுக்கு இணை எதுவுமே இல்லை. உங்களை நீங்கள் அம்பானி வீட்டு பிள்ளையாய் பிறக்காமல் இருந்திருக்கலாம். ஒரு ராஜ குடும்பத்தில, ஒரு செல்வந்தர் வீட்டில் நீங்கள் பிள்ளையாய் பிறக்காமல் இருந்திருக்கலாம். ஆனால் உன்னதமான தேவனுக்கு நீங்கள் பிள்ளையா இருக்கிறீர்களே, நான் பிள்ளையா இருக்கிறேனே, எவ்வளவு பாக்கியம். நான் உன்னத இயேசுவின் பிள்ளை, நான் பயப்பட அவசியம் இல்லை. அந்த வார்த்தை சொல்லுகிறது, என் மகனே. இது எல்லாருக்கும் அவங்க சொல்ல முடியாது. அந்த உடைய ஏழ்மை, வறுமை, இல்லாமை, இவர்களுக்கு மத்தியிலே என் மகனே, என் மகளே. அந்த உறவு கிறிஸ்து என்பது அறிவல்ல, உறவுதான். இது ஒரு மதம் அல்ல. மனிதனுக்கும் ஆண்டவருக்கும் உள்ள ஒரு உறவு, தகப்பனுக்கும் மகனுக்கும் உள்ள உறவு. நிறைய பேர் உறவே இல்லாமல் இன்னைக்கு சபைக்கு போறாங்க. சில குடும்பங்கள உறவுகளில், அதாவது ரேஷன்